நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ அரங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணியின் 15வது செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தபோது செயற்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். கரும்பு, நெல், வாழை, பால் ஆகியவற்றின் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும், போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் மிகப்பெரிய அங்கீகாரம் அளித்திருப்பதாகவும் அவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையின்றி செயல்படுவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விரைவில் முடிவு வெளியிடப்படும் என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய 15வது செயற்குழு கூட்டம் சென்னையிலே இன்று நடைபெறுகிறது. கூட்டத்திலே 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்மானமாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கு பெறும் அரசியல் கூட்டணி அணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு வழங்கி செயற்குழு தீர்மானிக்கிறது. தமாக தலைவருக்கு செயற்குழு முழுமையாக அதிகாரம் கொடுக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் தமாக பங்கு பற்றி எந்த முடிவெடுத்தாலும் அதனை முழுமையாக ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றிக்கு உறுதுணையாக இளைஞர் அணி பணியாற்றும் என செயற்குழு தீர்மானிக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை மாவட்ட ரீதியாக, நகர ரீதியாக, வட்டார ரீதியாக, கிராம ரீதியாக உயர்த்துவதற்கு ஆங்காங்கே பல்வேறு நிலைகளிலே அதனுடைய மாநில தலைவர், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த மாவட்டம், நகரம், வட்டாரத்திற்கு ஏற்றவாறு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பலவிதமான ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.